Watch full episodes on Jio Hotstar. இங்க என்ன நடக்குது? யோ கான்ஸ்டபிளே, அங்க என்ன நடக்குது சொல்லு. சீக்கிரம். யோ கான்ஸ்டபிளே, அங்க பாரியா கைதிகள தப்பிச்சு ஓடுறாங்க. வா, அவங்கள பிடிக்கலாம். சார் இருங்க சார். சிவா சின்ன பையா, ஒழுங்கா எங்க வழிய விட்டுரு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்ன எப்படி இழுத்துட்டு வந்தீங்க? உங்களையும் அதே மாதிரி உடஞ்ச செவத்துல காட்டி தாரா தாரான்னு இழுத்துட்டு போறேன். ஃபயர்மேன் ரொம்ப கோபத்துல இருக்காரு. என்ன பண்ண போறாரோ தெரியலையே. ஹலோ, லாட்டோ சிங் ஸ்பீக்கிங். யாரு? நான் ஃபயர்மேன் பேசுறேன். என் தம்பிங்களை விட்டுடு, இல்லனா நான் ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்திடுவேன். ஞாபகம் வச்சுக்க. ஆமா, உன் தம்பிய நான் விருந்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ சொன்ன உடனே விடுறதுக்கு இவங்கள அடிக்கிற அடியில நீ உள்ள வந்துருவே. ஜாக்கிரதை. ஃபயர்மேனோட ஃபயரை பார்த்து நீ பயப்படுவ லட்டு சிங். சிட்டி முழுக்க எல்லா இடத்துலயும் நான் நெருப்ப பத்த வச்சிருவேன். ஊரே அழிய ஆரம்பிச்சிரும். என்னது? சிவா கிட்ட இத சொல்லிடுவோம். இந்த நதியில இருக்கிற தண்ணிய சுத்தம் பண்ணி ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அனுப்புவாங்க. ஆனா இதுக்கப்புறம் இந்த தண்ணியை எவ்வளவு சுத்தம் பண்ணாலும் சரி, நான் கலக்கிற இந்த மருந்தோட தன்மை போகாது. யார் இந்த தண்ணியை குடிக்கிறாங்களோ அப்புறம் அவங்க வாயில நெருப்பு வர ஆரம்பிச்சிரும். இதுக்கப்புறம் எல்லாரும் இந்த ஃபயர்மேனோட ஃபயர் பவரை பார்க்க போறாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. பாட்டு பாடுறத நிறுத்துங்க. சொன்னா கேளுங்க. தாத்தா, தயவு செஞ்சு பாட்டு பாடுறத நிறுத்துங்க. நெருப்பு பிடிக்குது பாருங்க. என்ன பண்றீங்க? ஏமா தண்ணிய ஊட்டுன? எங்க நம்ம எல்லாரும் வாயில இருந்தும் நெருப்பு வருதுங்க. சிவா, சிவா. இது எப்படி நடந்துச்சு பாட்டி? என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. எல்லார் வாயில இருந்தும் நெருப்பா வந்துட்டு இருக்கு சிவா. சிவா கண்ணா,
இத ராகத்தாலேயே என்னால சரி பண்ண முடியும்ப்பா. சாப்பு. தாத்தா எதுக்கு கொஞ்சம் சைடாவே திரும்பி பேசுங்க சரியா? இங்க என்ன நடக்குது? சிவா, அட உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? நீங்க அப்படி என்னதான் சாப்பிட்டீங்க? நான் இப்பவே லடுசிங் அங்கிள் கிட்ட பேசுறேன். வேலைலாம் குறைக்க முடியாதுமா. கடையே வந்துதான். என்னது நெருப்பு? என்ன பண்றது? இங்க என்ன நடக்குது லடுசிங் அங்கிள்? போலீஸ் ஸ்டேஷன் எதுக்காக இந்த நிலைமையில இருக்கு? லடுசிங் அங்கிள் எதுக்காக நீங்க அந்த பக்கம் திரும்பி நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்றீங்க லடுசிங் அங்கிள்? லடுசிங் அங்கிள் நீங்க ஏன் இப்படி திரும்பிக்கிட்டே இருக்கீங்க சொல்லுங்க. அது என்னன்னா பத்திக்கிச்சு. எப்ப நாங்களும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா. எப்ப பார்த்தாலும் அவளை மட்டும் காப்பாத்திடுற. ஷட் அப் ஆதி. சிவா, நம்ம ஊர்ல இருக்கவங்க எல்லாரோட வாயில இருந்து நெருப்பு வந்துட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல. இதுக்கெல்லாம் காரணம் ஃபயர்மேன் சிவா. அவனோட தம்பிகளை விடவே இல்லைல்ல. அதுக்கு பழி வாங்கத்தான் இப்படி பண்ணிருக்கான் சிவா. ஒட்டுமொத்த ஊருக்கும் இப்படி ஆச்சுன்னா அப்படி அவன் என்ன பண்ணிருப்பான் சிவா? சார் வாயில கூட நெருப்பு வருது. டிவியை போட்டாலே இந்த நியூஸ் தான் போகுது சிவா. வேதா சிட்டில இருக்கிற எல்லாரோட மக்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. இதுல விஷயம் என்னன்னா, மக்கள் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னா எல்லாருமே டிஃபால்ட்டா ஒன்னு சாப்பிட்டு இருக்கணும், இல்ல ஒன்னு குடிச்சிருக்கணும். அதோட விளைவு தான் எல்லாருக்கும் இப்படி இருக்கு. அந்த காமனான பொருள் தண்ணியா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. வாட்டர் சப்ளை பிளான்ட்ஸ்ல இருந்து தான் எல்லாருக்கும் தண்ணி வருது. அந்த பிளான்ட்டுக்கு போற தண்ணியில தான் நிச்சயமா ஏதோ ஒரு கெமிக்கல் கலந்து இருக்குது. என்னோட சஜஷன் என்னன்னா, எல்லாரும் வாட்டர் பாட்டில் தண்ணியவே குடிங்க. வீட்டு தண்ணிய குடிக்கவே குடிக்காதீங்க. இப்போ எனக்கு எல்லாம் புரியுது. எல்லாரும் வாட்டர் சப்ளையோட தண்ணியை குடிச்சிருக்காங்க. அதனாலதான் எல்லாரோட நிலைமையும் இப்படி இருக்கு. நாங்க பாட்டில்ல இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு எதுவும் ஆகல. லடுசிங் அங்கிள், நீங்க சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து ஆன்டிடோட்டை வாங்கிட்டு வாங்க. அப்புறம் இந்த குற்றவாளிகளையும் விட்டுருங்க. நீங்க கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க லட்டு சார். எப்ப பார்த்தாலும் எங்களையும் வறுத்துட்டு இருக்கீங்க. ஃபயர்மேனோட ஃபயரை பார்த்து நீ பயப்படுவ சிவா. ஒழுங்கா திரும்பி போயிடு, அதான் உனக்கு நல்லது. உன்னால எங்களை பிடிக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த சின்ன பையனால தானே பிடிப்பட்டீங்க. ஃபயர்மேனோட ஃபயரை பார்த்து பயப்படு சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போய் அவனை அடிங்க. அதான் உங்களுக்கு துணையா இருக்கல்ல.
போதும் சிவா, இதுக்கு மேல முடியாது. நான் சரண்டர் ஆயிடுறேன். சிவா, இதோ இருக்கு ஆன்டிடாட். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இல்ல இல்ல, நீ என்ன பண்ணிட்ட? இதுக்கப்புறம் என் வாயில இருந்து எப்பவும் நெருப்பே வராது. லட்டு சிங் அங்கிள், நீங்க இவங்கள ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க. நான் இந்த ஆன்டிடோட்டை தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா ஊர் மக்கள் எல்லாரும் இந்த கெமிக்கலோட பாதிப்புல இருந்து வெளியில வரணும் இல்லையா? தேங்க்யூ சிவா. நான் ஒரு புது முடிவு பண்ணிருக்கேன். ஜெயில் வாசல்ல ஃபயர் இன்ஜினை வைக்கலான்னு. திடீர்னு உன் வாயில இருந்து நெருப்பு வந்தா என்ன பண்ண முடியும்? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.